அப்படி முடிச்சுட்டு வரும்போது அங்கே தரணி சார் கீழே இருந்தார். சுஜாதாவில் தான் டப்பிங் நடந்தது. அப்போ தரணி சார் வந்து என்னை பார்த்தாரு. அப்போ பார்த்து சும்மா ஹலோ பழக்கம் தான், பெருசாலாம் பழக்கம். அப்போ வந்து ராமலிங்கம் சார் சொன்னார், இவங்க ஷாருக் கான் மதர் ரோலுக்கு பேசிட்டு போகிறாங்க டப்பிங்கு, இவங்க நடிக்க ஆர்டிஸ்ட் தானே, நான் டப்பிங்கை பேசுவேன். அப்போ இதில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, அது வந்து நீங்கள் வாய்ஸ் டெஸ்ட் கொடுப்பீங்களான்னாரு. நான் வரேன் சார்னா. அப்புறம் அந்த இன்சார்ஜ் சுதந்திரன் சொல்லிட்டு அந்த தம்பி வந்து கூப்பிட்டான். சரி கூப்பிட்ட உடனே அதே சுஜாதாலேயே தான் நடந்தது அது ஒரு நாளைக்கு. அப்புறம் நான் போய் வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, தரணி சாருக்கு பிடிச்சி போய் அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன். ஆனால் எடுத்த உடனே அந்த ட்ரெயினில் தான் டைலாக் அந்த படத்தில் தூளில். ஆனால் க்ரீன் வேர்ட்ஸ் தான் சார், நிறைய க்ரீன் வேர்ட்ஸு. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்கும். சார் தரணி சார் நீங்கள் தப்பி தவறி கூட உள்ளே வந்துடாதீங்க சார், எனக்கு பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் எல்லாமே படம் டோட்டலாக முடிச்சிட்டேன் சார். டோட்டலாக முடித்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ வந்து சகுந்தலா அம்மா, தெலுங்கானா சகுந்தலா, அவங்க தரணி சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு தமிழ் பேசணும் சார், நான் நடிக்கணும், நான் பேசணும் சார், நான் டப்பிங் வரேன் சார் அப்படி சொன்னாங்க போல இருக்கு. தரணி சார் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க சார், பேசிட்டோம் சார், ஆர்டிஸ்டுடைய மைண்ட் எப்போவுமே நம்ம மதிக்கணும் சார், அதனால் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் எனக்கு பேமெண்ட் எல்லாம் கூட கொடுத்துட்டீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு. இல்லைம்மா எல்லாத்தையும் என்னால் வந்து பண்ண முடியாது, ஒரு 1-2 சீன்ஸ் மட்டும் நான் வந்து போர்ஷன்ஸ் அப்படி மாற்றிக்கிறேன். தாராளம் சார், நீங்கள் தான் சார். ஆமாம், நீங்கள் என்ன ஷிப்க்கு கேப்டன் நீங்கள் தான், உங்களோட டிசைட்மெண்ட் தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சீன் ஏதோ பேசினாங்க, பட் எந்த இதுவுமே கட் ஆகலை. நான் பேசினது அவங்க பேசினது கலவையாக வந்தது. ஆனால் எது அவங்க பேசினது எது நான் பேசினது கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் தூள் படத்தில் போய் நான் அந்த டப்பிங் பேச ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ எந்த இன்டர்வியூவில் போனாலும் அந்த தூள் படத்தில் நடித்ததை பேசுங்க, ஐயோ அந்த அம்மா செத்து கூட போயிட்டாங்க ஐயா, இப்போ ஏன் என்ன கேட்குறீங்க அப்படின்னுவேன். இல்லை மேடம் அது டிஃப்ரெண்ட் வாய்ஸ் இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு டப்பிங்லேயும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாய்ஸ் தான் வந்து எனக்கு கூப்பிடுவாங்க சார். அதாவது நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆர்டிஸ்ட்டுங்களை டெஸ்ட் பண்ணிவிட்டு சரியாக வரலன்னா ஸ்ரீலேகா மேடமை கூப்பிடுங்க, அவங்க ஓரளவுக்கு பண்ணிடுவாங்க அப்படின்வாங்க. அதேமாதிரி ஸ்லாங்கு கூட வந்து ஸ்லாங்கெல்லாம் எனக்கு அவ்வளோவெல்லாம் தெரியாது சார். அதுக்கு எனக்கு குருநாதர் வந்து என் கணவர் தான். ஆமாம் சார், அவர் எல்லா ஸ்லாங்கும் பேசுவார் சார். அதனால நான் போகும்போதே கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு போயிடுவேன், இது எங்கே இழுக்கணும், எங்கே சுருக்கணும், எப்படி பேசணுன்ற மாடுலேஷன்ஸ் கேட்டுட்டு போயிடுவேன். அதே மாதிரி திருநெல்வேலியா மதுரையா எல்லா ஸ்லாங்கும் வந்து அவருக்கு அத்துப்படி சார். ஆக்சுவலாக டப்பிங்க்கு நான் தான் முதல்ல வந்தேன், ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் அவர் தான் ராஜாவாக இருக்கார், நான் ஒன்றுமே இல்லை சார். அதனால் வந்து இப்போ டப்பிங்கை வந்து அதனாலேயே வந்து நான் இப்போ டெஸ்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா போகிறது இல்லை சார். என்ன டெஸ்ட்டுக்கு போனோம்னா உள்ளதும் போயிடுச்சுங்கிற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே போயிடுது. அதனால் இப்போ டெஸ்ட்டுக்குன்னா போகிறதில்ல, என்னை கூப்பிட்டு நீங்கள் வாய்ஸ் பேச வைக்கிறீங்களா. அந்த முத்தையா படம் அப்படி தான் கூப்பிட்டாங்க சார். குட்டி புலிக்கு வந்து நிறைய பேர் டெஸ்ட் எடுத்தாங்க போல். அந்த சாந்தகுமார் இன்சார்ஜ் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரிக்கா நீங்கள் வாங்கக்கா இந்த மாதிரி பேசுன்னு. இல்லைப்பா டெஸ்ட்டுக்கு நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு. அப்போ வந்து இல்லைக்கா உங்கள் வாய்ஸ் தான்க்கா கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேங்க்கா, நீங்கள் வந்துடுங்கக்கா அப்படின்னாங்க. அப்புறம் போனோடனே ஏவிஎம் கார்டனில் தான் நடந்தது. அப்புறம் போனோன்னே முத்தையா சார் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டார், அக்கா நான் தான்க்கா இந்த படத்தோட ஃபஸ்ட் படம்க்கா, எனக்கு டைரக்டருக்கா அப்படி இப்படின்னு. அப்புறம் பேசின உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு, அந்த ஸ்லாங் வேறு வரும். அது பேசினோம் பிடிச்சி போயிட்டு, அக்கா பிரமாதமாக இருக்குக்கா, நீங்களே கண்டினியூ பண்ணிவிடுங்கக்கா அப்படின்னாரு. அப்புறம் ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா அவங்கக்கிட்ட அப்படின்னேன். கேளுங்கக்கா, இந்த கேரக்டருக்கு என்னை டப்பிங் பேச கூப்பிட்றீங்களே, இந்த கேரக்டரே எனக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. நான் இல்லைக்கா எனக்கு உங்கள் அறிமுகம் இல்லைக்கா, அதனால தாங்க அடுத்த படம் பாருங்கக்கா, நீங்கள் இருக்கிறீங்கக்கா அப்படின்னாரு. நான் சொன்னேன், தம்பி தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி, நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டு காதில் ரத்தம் வந்து புண்ணாய் ஆறி போய் காஞ்சி போச்சு. அதனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், இல்லைன்னா அதை பற்றி நான் கவலையும் படமாட்டேன்ப்பா. ஆனால் நீங்கள் இந்த படம் நல்லா போகணும், நல்லா வரணும், நீங்கள் நல்லா வாங்க, ஒரு 100 குடும்பம் உங்களால் பிழைக்கட்டும், அதுதான் எனக்கு கொடுக்கலன்றதுக்காக நான் நினைக்க மாட்டேன், கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் படம் எதுவுமே கொடுக்கல. நானும் ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் தம்பி என்ன தம்பி படம் ஆரம்பிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். இல்லைக்கா இதில் உங்களுக்கு ஏற்ற கேரக்டர் ஒன்றும் வரலக்கா அப்படின்னா. பார்த்தா அந்த படத்தில் கொம்பன் படத்தில் சரளா பண்ணியிருப்பாங்க, கருப்பு மேக்கப் எல்லாம் போட்டு அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க.
இந்த இது நான் ஒரிஜினலாக கருப்பாக தானே கிடக்கிறேன், நான் பண்ணியிருப்பேனே, ஏன் எனக்கு ஏற்ற கேரக்டர் இல்லைன்ற ஒருவேளை அவர் மைண்டில் என்ன வச்சுருக்காரோ தெரியலையே அப்படின்னு நினச்சி நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த காதர் பாஷா என்னும் முத்துராமலிங்கத்தை அதுக்கு சின்ன வயசு ஆரியாவுக்கு நானும் ராஜேஷ் சாரும் அப்பா அம்மாவா ஒரு கேரக்டர் வந்து முத்தையா சார் கம்பெனிலேருந்து அவங்க தம்பி ஃபோன் பண்ணி பேசினார். மேடம் இதில் வந்து ஒரு 2 days உங்களுக்கு ஒர்க் வருது, இந்த மாதிரி கேரக்டரு, பிரபு சார் எல்லாம் காம்பினேஷன்ஸு அப்படின்னு. அப்புறம் போய் அங்கே இறங்கின உடனே முத்தையா வந்துட்டார். அக்கா எப்படிக்கா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களாக்கா, எப்படிக்காண்ணா, நல்லா இருக்கிறேன்ப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னேன் நான். இல்லைக்கா, ஆனால் ஒரு விஷயம் சார், உண்மையை ஒத்துக்கிட்டார் சார் அவர். இந்த படம் கூடக்கா, இது இந்த கேரக்டர் கூடக்கா உங்களுக்கு இந்த பட்டத்து அரசன் பார்த்தேங்க்கா, ராஜ்கிரண் சாருக்கு நீங்கள் ஜோடியாக நடிச்சிருந்தீங்க, அதை பார்த்து தான்க்கா நான் இந்த கேரக்டருக்கு உங்களை நான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டார். அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு பண்ணி, அந்த படம் பார்க்கலன்னா இந்த கேரக்டர் கூட எனக்கு வந்திருக்காதுப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, கண்டினியூஸாக கூப்பிடுங்கப்பா, உங்களையெல்லாம் நம்பி தானேயா நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு இதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது, புல்லை பிடிங்கி அடுத்த இடத்துல நடலான்னா இப்போ நடுறதுக்கு இடமும் கிடையாது, சரியா, அதனால் எங்களுக்கு கொடுங்க, இதுதான் எங்களுக்கு பிழப்பு, இதுதான் எங்களுக்கு வருமானம், வேறு எதுவும் கிடையாது, நிறைய பண்ணும்போது எங்களுக்கு கொடுங்கப்பான்னு. கண்டிப்பானார். சரி ஓகே, அந்த மாதிரி அப்படியே போயிடும் சார், அவ்வளோ. இப்போ சின்னத்திரை பிரவேசம்? சின்னத்திரை வந்து சார் நான் தூர்தர்ஷன் ஸ்டார்டிங்லேருந்தே பிளாக் அண்ட் ஒயிட்டு, தூர்தர்ஷன் பிளாக் அண்ட் ஒயிட் ஆரம்பிச்சுது, அப்போத்துலேருந்தே நான் நடிக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு நாடகம் வந்து எந்த தஞ்சைவாணன் சார், கொஞ்சம் நில்லுங்கள்னு ஒரு ட்ராமா, 50 ரூபா சார் எங்களுக்கு அப்போ அதில் பேமெண்ட்டு. அப்போ வந்து தஞ்சைவாணன் சார் வந்து எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டுன்றதுனால அப்பா அம்மா தான் முதல்ல வந்து தஞ்சைவாணன் சாரை பார்க்குறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க தூர்தர்ஷனுக்கு. போகும்போது அவர் பேசினார், அவர் தான் சொன்னார், அம்மா மற்றவங்க வீட்டிலலாம் வந்துட்டு ஒன்று அப்பா தடையாக இருப்பார், ஒன்று அம்மா தடையாக இருப்பாங்க, இல்லைனா அந்த பசங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் இங்கே உன்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா உனக்கு கைடன்ஸாக இருந்து உன்னை வந்து வர வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் கொண்டு வராங்க, இது எல்லாருக்குமே கிடைக்காதுமா, அதனால் நீ பெரிய கொடுத்து வச்ச பொண்ணு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார்னு. அப்போ வந்து 15 நிமிஷம் சார் இந்த கொஞ்சம் நில்லுங்கள்னு ஒரு ப்ரோக்ராம் லைவ், அங்கே நடிச்சுக்கிட்டே இருப்போம், இங்கே டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ட்ராமா தான் சார் ஃபஸ்ட்டு எனக்கு தஞ்சைவாணன் சார் கொடுத்தார். அது மாதிரி நிறைய நாடகம், கொஞ்சம் நில்லுங்கள் 50 ரூபா பேமெண்ட்டுக்கு நிறைய நாடகம் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லா ப்ரொடியூசர்ஸ் நாடகமும் பண்ணிட்டேன். பீர் முகமது சார், அதுக்கப்புறம் கோபாலி சார், அப்புறம் சேனாபதி சார், ஜிபிஆர், நம்ம கேபி சார் மாதிரி ஜிபிஆர் சார், கோபாலி சாருக்கெல்லாம் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கும். அந்த பேரை போட்டாவே கிளாப்ஸ் பண்ணுவாங்க சார் அப்போல்லாம். ஸோ அவங்க, அப்புறம் கங்கா நடராஜன் மேடம், நிறைய பேர் நிறைய அங்கே இருந்த தூர்தர்ஷனில் எத்தனை ப்ரொடியூசர் இருந்தாங்களோ அத்தனை ப்ரொடியூசர்ஸ் ட்ராமாவும் தூர்தர்ஷன்லேயும் பண்ணிட்டேன் சார். ஸோ இதுதான் வந்து பண்ணிகிட்டே இருக்கிற நேரத்தில் சின்ன திரையில் வந்து சீரியல்ஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது எனக்கு விஜிமா சொன்னது தான் ஞாபகம் வரும். பப்பி இதில் பண்ணுறாங்க, அதில் பண்ணுறாங்கும்போது சின்ன திரையும் வந்துருச்சு. சரி, சின்ன திரையும் வந்த உடனே சின்ன திரையில் வந்து ஃபஸ்ட்டு கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து மதர் ரோல் சாஃப்ட் மதர் ரோல் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் வில்லி வந்தது. அதுக்கப்புறம் அக்கா ரோல் வந்தது. அதெல்லாம் போய் இப்போ வந்து பாட்டி ரோலில் வந்து நிற்கிது சார். அதுதான் இந்த பாட்டி ரோலுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய விஷயம்னு பார்த்திங்கன்னா ஆசினியம்மா தான் நான் சொல்லுவேன். சுஹாசினியம்மா வந்து ஒரு வெப் ஃபிலிம் எடுத்தாங்க சார். அது வந்து அந்த படம், அந்த பேர் எனக்கு சட்ட ஞாபகத்தில் இல்லை. அதில் வந்து நம்ம டைரக்டர் மகேந்திரன் சார் தான் வந்து எனக்கு ஜோடியாக நடிக்கிறதா இருந்தது. இவங்க எனக்கு வந்து 5 பேர் பசங்க, சுஹாசினி மேம் ஒரு டாக்டரு, ரோகிணி மேம் ஒரு டாக்டரு, அப்புறம் சுசி கணேசன் ஒரு பையன், அப்புறம் இன்னும் 2 ஆர்டிஸ்ட், எல்லாமே வந்து மெட்ராஸ் டாக்ஸ் ஆட்கள் அவங்க தான். அப்போது வந்து நான் அப்பான்னு ஒரு சீரியல் ஆனந்த விகடன் வந்து நடிச்சிட்ருக்கேன், சுகிமூர்த்தி சார் டைரக்ஷனில். அப்போது சுஹாசினி மேம் கிட்டேருந்து ஃபோன் வந்து, சுஹாசினி மேம் லைனில் இருக்காங்க அப்படின்னா, மேம் சொல்லுங்கள் மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீலேக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இல்லை, இதில் ஒரு ரோலு, சூப்பர் ரோலு, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம், அதனால் நீங்கள் பண்ணுறீங்களான்னு. என்ன ரோல் சொல்லுங்கள் மேம் அப்படின்னாங்க. இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் வயசான ரோல் தான் இது, அதனால் வந்து நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி மகேந்திரன் சார் பண்ணுறாரு உங்களுக்கு காம்பினேஷனில், நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு பசங்களாக பண்ணோம். நான் சொன்னேன், இவ்வளோ ஸ்டோரி சொல்லிட்டாங்க எனக்கு ஃபோன்லேயே. நான் சொன்னேன், இவ்வளோ நல்ல கதை மேடம், யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்லேன். இல்லை, இது வயசான பாட்டி மாதிரி தெரியும், அதுக்காக தான். தப்பே இல்லை, நான் பண்ணுறேன் அப்படி நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரியா டைரெக்ஷன்லேயே நான் பண்ணேனே மேம், இது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு மதராக நான் பண்ணனேன் நான். ஸோ அதனால் பெரிய விஷயம் இல்லை இது. அதுவும் இல்லாமல் இத்தனை காஸ்ட்டு, அதாவது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களாம் நீங்கள் இருக்கீங்க, நான் பண்ணுறேன்னு. அப்புறம் லொக்கேஷன்ஸ்க்கு போனால் பார்த்தா
அங்கே வந்து மகேந்திரன் சார் இல்லை, டெல்லி குமார் சார் இருக்கார். அப்புறம் ஹாசினி அம்மா வந்து சொன்னாங்க, இல்லை மகேந்திரன் சார் ரொம்ப பயப்படுறாரு, ஐயோ எனக்கு நடிக்கவே வராது, நான் வரவே மாட்டேன், கடைசி வரைக்கும் நாங்கள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம், பண்ணவே முடியாதுன்னிட்டாரு. ஸோ அதனால் வந்து இப்போ டெல்லி குமார் சார் போட்டுவிட்டோம். அந்த வெப் ஃபிலிம் வந்து ரொம்ப நல்ல நேம் சார் எனக்கு. அதாவது இத்தனை பிள்ளைகள் இருந்தும் நாங்கள் 2 பேரும் வந்து அனாதைகளாக்கப்பட்டோம். இந்த முதியோர்கள் இல்லம் மாதிரி அது அனாதைகளாக்கப்பட்டோம். ஒரு கடற்கரையில் போயிட்டு அந்த மண் எடுத்து அவர் தலையில் தேய்ச்சி அந்த தண்ணி எடுத்து கழுவுற மாதிரி அவர் எனக்கு அந்த மாதிரி பண்ணுவார். அதுக்கப்புறம் போய் ஒரு கோயிலில் 2 பேரும் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஏன்னா எந்த பசங்க 3 ஆம்பளை பசங்க 2 பொண்ணுங்க இருந்து கவனிக்கல, பொம்பளை பசங்க நம்மளை கூப்பிட்டாலும் போய் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து பெண்கள் வந்து போன இடம், அங்கே போக முடியாதுன்னு ஒரு இது. அதனால் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸு. இந்த மாதிரி இருக்கிற காலத்தை கடைசியில் வந்து சரி நமக்கு இதுதான் பிச்சை எடுக்கிறதான்போது சுந்தரமூர்த்தி அண்ணன் தான் அதுக்கு இந்த விக்குகெல்லாம் மேக்கப்லாம் வச்சு எல்லாம் போட்டு அவர் பண்ணார். அப்போ வந்து அங்கே ஒரு கேரக்டர், கணக்கு புள்ள கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் வந்து எங்களை பார்த்த உடனே அழும். ஐயோ என்ன இப்படி வந்து இப்படி ஆயிட்டீங்களே, எப்படி இருந்தீங்க இந்த மாதிரி ஆயிட்டீங்களே, ஐயோ உங்களை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புவார். அப்போ உடனே வந்து எல்லாம் அழுது அவர் புலம்பி முடித்த உடனே கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் விட்டு, பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்கல்ல, அதோ எண்டு. ஸோ அது வந்து அப்போவும் இவ்வளோ நிலைமைக்கு வந்து கூட குழந்தைங்களை விடுறதுக்கு இல்லைன்னு. ஸோ அந்த இது வந்து எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல ஒரு நேம் எனக்கு சுஹாசினி மேம் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால் மெட்ராஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது சுசி கணேசன் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு அந்த இது சொன்னேன் இல்லைங்களா, ஆமாம், அது உடனே ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கு அப்புறமும் வந்து ராமலிங்கம் சார் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு, மேடம் இந்த மாதிரி 5 ஸ்டார்னு ஒரு படம் அவங்க எடுக்கிறாங்க. சரிங்க, நான் எப்போவுமே வந்து டைரக்டர் யார், என் கேரக்டர் என்ன, என் கூட காம்பினேஷன்ஸ் என்ன, அப்போ சொல்லிவிடுவேன், சார் இது வந்து நான் ஏதோ பெரிய இதுன்னு நினச்சின்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு ஈஸியாக பண்ணிக்கிறதுக்காக நான் கேட்குறேன். நான் எப்போவுமே வீட்டில் இருந்து சார் சீரியல்னு இல்லை படம்னு இல்லை சார், வீட்டிலேருந்து என்னோடய கேரக்டர் நான் கேட்டுட்டேன்னா எனக்கு தேவையான அந்த ஜுவல்லரியிலேருந்து விக்கிலேருந்து மேக்ஸிமம் கொஞ்சம் சில காஸ்டியூம்ஸ் எல்லாம் கூட நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா அங்கே போயிட்டு இது இல்லை அது இல்லைன்னும் போது மூட் அவுட் ஆகிடுச்சுன்னா எனக்கு நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பாதிப்பாகிடுமேன்ட்டுன்னு நான் கேட்டுப்பேன். அதனால் கேட்டுக்கிறேன் சார், தப்பாக ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா, சுசி கணேசன் தான் டைரக்டர். எனக்கு உடனே ஓடுது சார் மைண்டில், இந்த மனுஷன் என்னை பழி வாங்கிறதுக்கு தான் வந்து என்னை கூப்பிட்றாரு, நான் இங்கே அவ்வளோ திட்டேன் அந்த மனுஷனை, என்னை வச்சு செய்யறதுக்கு இல்லை நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாருமா அவர் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் வேறு இவர் சொல்கிறாரா, ஏதோ வச்சு என்னை செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டேன். இல்லைம்மா நல்ல ரோல்மா, இது 2 சீன் தான், ஸ்டார்டிங் ஒரு சீனு, எண்டு நீங்கள் தான் முடிக்கிறீங்க அப்படின்னாரு. இந்த கதை சொன்ன உடனே நல்லா இருந்தது. சரி போய் பண்ணலாம், என்ன பண்ணிட போகிறாரு, ஒரு மனுஷன் நானும் மனுஷன் அவ்வளோதானே, பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணோம் சார். ஆனால் அந்த சுவடே இல்லை சார் அவர்கிட்ட. உண்மையிலே போனோடனே அவ்வளோ மரியாதை, வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன் சார், இந்த ரோல் சொன்னாங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு 2 நாள் ஷூட் சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு நாளும் எக்ஸ்ட்ரா பண்ணி அவர் எனக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவ்வளோ ஒரு அப்ரிஷியேட் பண்ணார் என்ன, அந்த அளவுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சுஹாசினி மேம் வந்து இந்த சீரியல் இந்த பண்ணோம். ஸோ அதனால் எனக்கு அது மறக்கவே முடியாது அந்த ரோல்ஸ். கங்கா யமுனா சார் தான் நடித்த முதல் சீரியல். ஆமாம் சார், சீரியல் அபாவானந்த் சாரோடைய கம்பெனியில் தான் நடித்தேன். அது வந்து ஃபிலிம் இதில் நடிக்கும், அந்த அது என்ன சொல்லுவோம் சார், நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட், அங்கே தான் வந்து நைட் அண்ட் டே நடக்கும் சார். இப்போ தான் நம்மெல்லாம் வந்து 6 மணிக்கு மேலே நடிக்கிறது இல்லை, 9 மணிக்கு மேலே நடிக்கிறது இல்லைன்னு, அப்போல்லாம் வந்து நைட் அண்ட் டே, நைட் ஆக தான் சார் அவங்களுக்கு ஸ்பீடே வரும். ஸோ அதனால் எல்லோரும் சும்மா நான் காமெடி பண்ணுவாங்க, இன்ஸ்டியூட் பசங்களே அப்படி தான்ப்பா, நைட் ஆனால் தான் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்பீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அது கங்கா யமுனா சரஸ்வதி நடித்தேன் நான். அது பெரிய பேர் வாங்கி கொடுத்த சீரியல் இது. பெரிய பேர் வாங்கி கொடுத்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா மேகலான்னு ஒரு சீரியல் சார். அதில் வந்து நானும் வினு சக்கரவர்த்தி சாரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடித்தோம். அதில் இந்த ஒரு பெரிய கொண்டையை போட்டு ஒரு மீன்காரி மாதிரி ஒரு கேரக்டர் அது. அதுக்கப்புறம் வந்து உதிரி பூக்கள்னு ஒரு சீரியல், அது நம்ம ஹோம் மீடியாஸ் சுஜாதா விஜயகுமார்து. அதில் வந்து நம்ம விக்ராந்த் ஒய்ஃப் மானசா தான் ஹீரோயின். அப்போது அதில் அவங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பேன். அது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து எனக்கு ஒரு பெரிய எனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தது, நேமும் வந்தது சார். அதில் என்னென்னா வந்து மானசாவே வந்து சொல்லுவாங்க, அவங்க வந்து என்கிட்ட அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க, அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிட்டு அம்மா 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 அம்மான்னு.
அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டு, அம்மா உங்கள் கூட நான் வந்து உங்களை பற்றியே நான் வீட்டில் போனாலும் பேசிகிட்டே இருக்கேம்மா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பொசசிவ் ஆகிட்டாங்கம்மா அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு அந்த பிள்ளை என்கிட்ட பழகினாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சொல்லி ஆர்டிஸ்ட்டுங்களே வந்து என்ன அந்த சீரியல்லையே வந்து என்னையே தான் கூப்பிட்டு எல்லாம் பண்ணாங்க. அந்த சீரியலும் ரொம்ப நல்லா போச்சு. நிறைய சீரியல் இருக்குது சார் எனக்கு சட்டுன்னு. ஏன்னா எந்த கேரக்டர் பண்ணாலும் வந்து அதே தான் விக்ரமாதித்தன் சார் ஒரு சீரியல் பண்ணார். அந்த சீரியலில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து இந்த சீன்மா இந்த கேரக்டர் மேடம் நீங்கள் வந்துடுறீங்க மேடம், இதில் வந்து ஒரு கேரக்டர் மேடம் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இதில் என்ன மாதிரி வரணும் சார், என்ன மாதிரி புடவை கட்டணும், என்ன மாதிரி அதெல்லாம் இல்லை மேடம், இந்த கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டோம்ல நீங்களே பண்ணிவிடுங்க. ஐயோ ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வரல சார், மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டேன். சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, நான் எப்படி சார்ண்ணே? இல்லை மேடம் நீங்கள் காலையில் ரெடி ஆகிட்டு டி நகரில் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சீனு, நீங்கள் வந்துடுங்கன்ட்டார். ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வரல சார், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து சட்டுன்னு ஒரு நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். இந்த சின்ன பிள்ளைன்னு ஒருத்தர் வந்து இருந்தாங்க, வாஜ்பாய் சார் கூட வந்து அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக அவங்க சேவை செஞ்சுட்டு அந்த அம்மா கேரக்டர் எனக்கு வந்தது சார். அந்த கெட்டப் உடனே அந்த கெட்டப்பை போட்டு அந்த கருப்பு கயிறை போட்டு வெத்தலை பாக்க போட்டு அந்த மாதிரி போயிட்டு, நான் எப்போவுமே ஷூட்டிங்க்கு வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு போயிடுவேன் சார். சூப்பர். அங்கே போய் ரெடி ஆக மாட்டேன். அதே மாதிரி டைம் பஞ்சுவாலிட்டிக்கு வந்து கரெக்டாக, ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைய பேர் சிவகுமாரன்லாம் தலையில் கொட்டி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் வந்து ரெடி ஆகிட்டு போயிடுவேன். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறங்குறேன், இதுதான் மேடம் நான் அங்கே கேட்டது, இதுதான் மேடம். அப்புறம் என்ன மேடம் நீங்கள் வந்து குருவி தலையில் பனங்காயா அப்படி இப்படின்னு நேற்று என்னென்னமோ சொன்னீங்களே மேடம், இதை தான் சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. இது எப்போ சரிம்மா சார் எனக்கு வந்தது? 2:30 மணிக்கு வந்தது சார். என்னை மண்டையை போட்டு நான் குழப்பிக்கிட்டது எனக்கு தான் சார் தெரியும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஏன்னா இதை ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது நான் வந்து சரியாக இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல சார். யாரும் வந்து கேமரா சரியில்லை, ப்ரொடியூசர் சரியில்லை, இடம் சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க சார். என்ன நடிச்சது இந்தம்மா அப்படி தான் சார் சொல்லுவாங்க. எங்களுக்கு தானே சார் கெட்ட பேர் வரும், அதனால சார் அந்த பயந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது மேடம், இப்படியே பண்ணுங்கள் மேடம். நான் அதே மாதிரி எந்த கேரக்டர் பண்ணாலும் சார் அந்த கேரக்டராகவே மாறணுங்கிறது தான் என்னுடைய இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வந்து எனக்கு வந்து எடுத்து சொல்லி கொடுத்தது வந்து ஒன்று ஆச்சிமா, இன்னொன்று வந்து சிவகுமார் அண்ணன். கற்பகம் ஸ்டுடியோக்கு போயிட்டு அந்த காஸ்டியூம்ஸ் அந்த ஹேர்ஸ்டைலாம் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். அப்புறம் சிவா அண்ணன் வந்து வேற ஒரு படத்துக்கு வந்திருக்காரு, உட்காந்துருக்கேன். என்கிட்ட சொன்னார், என்ன பிள்ளைங்க உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே இந்த மாதிரி இன்னும் ஷார்ட்டு வரலண்ணே. அதானே காலையில் வந்துட்டேண்ணே, இன்னும் ஒரு ஷார்ட்டு கூட வரலண்ணே. அதானே தொலைவில் ஓங்கி ஒரு குட்டு குட்டினாரு. இது மாதிரி தான் சொல்லக்கூடாது. வீட்டிலேருந்து கால் எடுத்து காரில் வச்சின்னா உனக்கு ஷூட்டிங் ஞாபகம் தான் வரணும். அதே மாதிரி ஷூட்டிங் பேக்கப்புன்னு சொல்லி முடித்து உன் காலை தூக்கி காரில் வச்சின்னா வீட்டு ஞாபகம் தான் வரணும். இது நடுவில் வேறு எந்த விஷயமும் வரக்கூடாதுன்னு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லி டைம் பஞ்சுவாலிட்டிலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்தவர் சிவா அண்ணன் தான். ஸோ இப்போ கூட இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கக்கிட்ட வெத்தலை பாக்கு வேண்டுவேன் சார். வெத்தலை பாக்கு கொடுங்க ஐயா, நான் போட்டுக்கிறேன். மற்ற ஆட்டு என்ன மேடம் நீங்கள், அவங்க சொல்லுவாங்க அந்த அசிஸ்டன்ட் பிள்ளைங்க, என்ன மேடம் மற்றவங்கெல்லாம் வந்து பல்லு கரையாயிடும் சொல்லிட்டு வேண்டான்வாங்க, நீங்கள் என்ன மேடம் வெத்தலை பாக்கு போட்டால் தான் ஷாட்டுக்கு வருவேன்றீங்களே அப்படின்னு. ஏப்பா இந்த கேரக்டருக்கு அதை பண்ணணும்ப்பா. இந்த மாதிரி இந்த கெட்டப்புக்கு தான் கோவா படத்தில் வந்து வெங்கட் பிரபு படம், கோவா படத்தில் நான் பண்ணியிருப்பேன். அதில் ஆக்சுவலாக பேசிட்டு போனது வந்து சந்திரசேகர் சாருக்கு ஜோடின்னு தான். அங்கே போனோன்னே அப்போ ரஞ்சித் வந்து இப்போ வெங்கட் பிரபுக்கு வந்து ஏடியாக இருந்தார்.